கிட்ட ஒரு இங்கிலீஷ்ல பேட்டி கேட்டாங்க. பப்பப்ப பப்பப்ப பப்பரப்ப 2 செகண்ட் கூட உன்னால பேச முடியல. அந்த பப்பப்ப பப்பப்ப பப்பப்பன்னு போயிடுச்சு அந்த பேட்டி. நியூஸ் ஆங்கர் குழம்பிட்டான். இதை விட உங்க அப்பா ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. எல்லாம் கேட்டு அவங்க இங்கிலீஷ்ல எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு பாரு. முடிச்சதுக்கு அப்புறம் யா 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 யூ ஆர் ரைட். எஸ் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல எனக்கு புரியல. இங்கிலீஷ்ல கேட்டவங்கிட்டே திருப்பி எனக்கு புரியலன்னு தமிழ்ல இருக்கேன் பாரு. ஏய் உங்க ஃபேமிலிலே இப்படி இருக்கீங்கன்னா சின்ன பசங்க இந்த மாதிரி இருக்கும்போது நாட்டுல என்ன இருக்கும்னா இதுதான் பிரச்சனை. இங்கதான் வீக்கர் எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா இந்த 12th முடிச்சுட்டு அவங்க காலேஜ் போவாங்க. காலேஜ்லயும் இது பெருசா கண்டுக்காம போயிடுவாங்க. அவங்க ஹிட்டிங் ஆன் ஃப்ளோஸ் லைக் இந்த மாதிரி பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல வேலைக்கு போற இனிஷியல் ஸ்டேஜ் சில பேர்லாம் இதுக்காகவே போக மாட்டானுங்க தெரியுமா? எனக்கு பர்சனலா நிறைய பேர் தெரியும். ஆனா அவன் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கிறானே அவங்கிட்ட பேசவே கடுப்பா இருக்குன்னு எனக்கு போவே டேய் இவ்வளவு நாலேஜ் இருக்கு, ஸ்கோர்ஸ் பண்ணி வச்சிருக்க, இவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்க, போய் தோட பேசுறான்ற அவன் ஒரு மாதிரி கேட்பான். எனக்கு வெறுப்பா இருக்குன்றான். சத்தியமா ஒரு பையன் சொன்னான் என்கிட்ட. நான் ஹெச்ஆர் கிட்ட சொல்றேன், நீங்க அவனை நீங்க அவனை கேட்காதீங்க. ஜென்ரல் உள்ள விடுங்க, நாலேஜ் இருக்கான்னு பாருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க அவனை ஹையர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹையர் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். அவங்களே சொல்றாங்க அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு ப்ரோ. இங்க இதுக்காகவும் வரமாட்டேன். ஆமா 2 நாளா வரலடா. அவங்க நான் கெஞ்சிறேன். வந்து திருடான்னு. மான்ஸ்டர் இந்த மாதிரி எங்களோட இதுலயே எங்க கூட கேம்பஸ்ல வெளியெல்லாம் வந்த பசங்க இருக்காங்கல்ல இன்டர்வியூக்கு, அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சவுத்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆப்டிடியூட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு அடுத்து வைக்கிற அந்த டிஸ்கஷன் ரவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு போறதுக்கு பயந்துட்டு எத்தனை பேர் சவுத்ல இருந்து வெளில போயிருவானு தெரியுமா? ஏன்னா அந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கும். என் கம்பெனில எடுங்க. ஆஃப்டர் கொரோனா தான் மோஸ்டா இதை பயங்கரமா பேட்டர்னை மாத்திட்டானுங்க. ஓகேவா? பேட்டர்னை மாத்திருக்கானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் 1-to-1 லைவ் இன்டர்வல் லைவ் டிஸ்கஷன் தான் பயங்கரமா இருக்கு. இப்பதான் திருப்பி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 months தான் ஆரம்பிச்சிருக்கானுங்க. என்ன அது அந்த செக்ஷன் வந்தாலே பாதி பேர் ரெஸ்பாண்ட் ஆடுவானா? லஞ்சுக்கு போயிட்டு வர சொல்லி நாங்க சொல்லுவோம்டா, பாதி பேர் வரமாட்டான்டா. என் தம்பியே ஹெச்ஆர். ஆனா அவனுக்கு அந்த ஹெச்ஆர் கொஸ்டின் வரதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அதுக்கு காரணமே நீ இந்த இங்கிலீஷ் அவன் ப்ராப்பரா வராம அவன் எம்பிஏ வரைக்கும் முடிச்சிருந்தான். இப்போ நிறைய காலேஜஸ்லாம் ஸ்காலர்ஷிப்ல போறான். இப்போ ரூபி அக்கா சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த மாதிரி லைக் ஸ்கூல்ல தான் நமக்கு ஃபவுண்டேஷனே இருக்கும். லைக் நிறைய பசங்க சிபிஎஸ்சியில் படித்தாலுமே நான் பார்த்துருக்கேன், தே ஸ்டில் ஸ்ட்ரகிள் டு லைக் அவங்க ஆக்சென்ட் எடுக்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த பசங்களுக்கு அந்த ஒரு சான்ஸே கொடுக்கணும். இப்போ கீர்த்தனா மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் என்ஜிஓஸ்லாம் நிறையா இருக்காங்க, நீங்கள் வாங்க, அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க, உங்களுக்கு கூட கஷ்டம் இருக்காது, அவங்க பேச பேசதான் பழகும். அவங்களோட இன்டென்ஷனே நான் பட்ட கஷ்டத்தை இந்த குழந்தைங்க படக்கூடாது, நான் இப்பயே அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறேன்றதான் அந்த பொண்ணு அவங்க மார்க்கே பண்ணல, என்கரேஜ் பண்ணுற அவங்க அந்த மீடியா கவரேஜ் மட்டும்தான் அங்கே ஒரு மிஸ்டேக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனால் இவனுங்க இன்டென்ஷனே மாற்றி, அதுவும் இந்த அன்பில் மகேஷெல்லாம் ட்வீட் போட்டான் பார்த்தீங்களா, அவன் உத்தம மாதிரி. அவன் தான் 4-5 வருஷமா எஜுகேஷன் மினிஸ்டர்னு ஆக்சுவலா நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்த அந்த 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 ஆக்டிங் ஸ்டாரை தான் அடிச்சு போட்டு பொழக்கலாம்னு இருந்தேன். இல்ல மான்ஸ்டர், இதை மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு நிறைய க்ளோஸ் சர்க்கிளான பீப்புளெலாம் லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸாக இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க லைக் இந்த பேசிக்கான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எதுவுமே அந்த பைத்தியக்காரன் பண்ணி கொடுக்கல. இவங்க டீச்சர்ஸாக இனிஷியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி அவங்க சேலரியிலேருந்து அந்த மாதிரிலாம் அக்யூமுலேட் பண்ணி பண்ணுறாங்க. இவன் என்ன பிடுங்கிட்டான்னு இவன் இந்த ட்வீட் போட்டான்னு தான் எனக்கு தெரியல மான்ஸ்டர். மக்களே கொஞ்சம் பார்த்து அடிக்கலாம். இல்ல மான்ஸ்டர், இதாவது பரவாயில்ல. என்ன தெரியுமா ட்வீட் போடுறாங்க டிஎம்கே, இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமா, இங்கிலீஷ் எதுக்கு இவங்க ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஒரு பெரிய இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, உன் பையன் என்ன புடுங்கிறதுக்கு பிரெஞ்சு எடுத்தான்? இங்கிலீஷ் முக்கியமா கேக்குற புடுங்கி உன் பையன் எதுக்கு பிரெஞ்சு எடுத்தான்? மாஸ்டர் ஒன்னும் வேணாம், லாஸ்ட் 5 yearsல நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் ஃபெயில் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 10th and 12th கவுண்ட் மட்டும் எடுக்க சொல்லுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபெயில் லாங்குவேஜ்ல ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் எடுக்க சொல்லுங்க. இவங்களுக்கு எக்ஸாக்ட்லி சூப்பர் பாயிண்ட்.
சூப்பர் பாயிண்ட். வேர் எக்ஸாக்ட்லி வி ஆர் ஃபெயிலிங். ரூபி அக்கா, எனக்கு எப்போ ஒரு மாதிரி கில்ட் ட்ரிப் ஆகும் தெரியுமா? லைக் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சொல்றீங்கல்ல, நான் வந்து ஒரே ஒரு கதை விசிட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருப்பேன், ஓகேயா? ஒரே ஒருக்கா நான் காலேஜ்லாம் சேர்ந்த அப்புறம் நான் ஒருக்கா போனேன், லைக் ஒரு ஸ்கூலுக்கு. அங்கே இருக்க கிட்ஸ் எல்லாம் 11th 12th படிக்கிற பசங்க, ஓகேயா? அவங்க வந்து எங்கே படிக்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் சொன்ன உடனே அவங்க ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, ஒரு எனக்கு அந்த அந்த ஃபீலிங்கே எனக்கு நீங்கள் ஃபீல் பண்ணாதான் அவங்களால இது பண்ண முடியும். அவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா, லைக் அவங்களுக்கு அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அந்த ஃபீல்ட்ல வச்சிருக்கான் அவன். எஜுகேஷன் மினிஸ்டரா இருந்துட்டு. அவனுக்கு எவ்வளவோ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸுமே இல்ல. நான் போய் சொல்றேன், இதெல்லாம் இருக்குடா, ட்ரை பண்ணுங்க. இந்த 7.5ல போங்க. பிங்கி, ஆ. இப்ப இப்ப இல்ல, காலகாலமா அப்படிதான் இருக்குது. நான் அண்ட் ஏன் இதை நெறைய சொல்றேன், நான் மும்பைல காலேஜஸ்ல படிச்சிருக்கேன் சிஸ்டர். ஸ்காலர்ஷிப் இருக்கும்ல திராவிடன்னா. அந்த பசங்க அதுல ம். வராங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க. அப்போ இபிடின்லாம் இருக்கும் காலேஜஸ்ல, ஓகேயா? இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ன்னு. அத கிளியர் பண்ண அவன் அத போகவே அவன் பயப்படுறான். அவனுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. லைக் அந்த அந்த ஐஸ் பிரேக்கிங் செஷன் இவன் தானே குடுத்துருக்கணும் ட்ரெய்னிங்கு. எதையுமே பண்ணல. ஆனா ட்விட்டர்ல மட்டும் இவனும் இவன் ஃப்ரெண்டும் உட்காந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க கீர்த்தனாவ. இல்ல இல்ல, இல்ல கீர்த்தனாவை எனக்கு என்னன்னா, matter. இங்கேயுமே நீ வந்து 2 பேர் இணை பிரியா நட்பை காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் நான் என்ன சொல்றேன்னா, டெய்னே வருது பிரீத்தி. நீ பேசி எனக்கு வருது. டேய் நான் என்ன கேக்குறேன்னா, அன்பில் மகேஷ் சாருக்கு நீங்க புடுங்கலாம் நாங்க பார்த்திருக்கோம், ஓகேவா? தாவேகா மாநாடு, தாவேகா கட்சி மீட்டிங்ல கீழே விழுந்தவனை போய் நீங்க பாப்ப. கட்சி உன்னோட சொந்த தொகுதியில நடந்த அநியாயத்தையோ, இல்ல வந்து பள்ளியில செவுரிடிஞ்சு விழுந்து மாணவன் இறந்தானா அவன் வீட்டுக்கு நீ போக மாட்ட. நீ எவ்வளவு பெரிய கில்லாலங்கடி. எத்தனை மாணவர்கள் செவுரிடிஞ்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால இறந்திருக்காங்க. ஸ்கூலோட பூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால இறந்திருக்காங்க. எத்தனை பேரு பள்ளியில உணவு அருந்தி, மதிய உணவு அருந்தி மயக்க நிலைக்கு போயிருக்காங்க. இதோட டேட்டாஸ்ல எடுத்து பேசணும்டா நம்மலாம். மாஸ்டர் ப்ரோ இல்ல ஒன்னே மட்டும் மான்ஸ்டர், இது சொல்லிக்கிறேன். கம்ப்ளீட் சாரி சீக்கிரம் ப்ரோ, ஒன்னே மட்டும். இது கம்ப்ளீட்லி எனக்கு என்னமோ இன்ஃப்ளூயன்சர் ட்ரிவனா. அதாவது ஃப்ரைடே நடந்த ஒரு செக்கிங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ட்விட்டர்ல கீர்த்தனா அவர்களை டேக் பண்ணி, நீங்க வந்து அந்த குழந்தைங்களை பண்ண தப்பு, அந்த மாதிரி அவங்க பண்ண விஷயம் வந்து கம்ப்ளீட்லி நரேட்டிவ் ட்ரிவனா தான் எனக்கு படுது. நீங்க தண்ணி குடிங்க ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா கைஸ் நான் மாஸ்டர் ப்ரோ ஒண்ணு ஒன்னே சொல்றேன். மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க bro, சொல்லுங்க. ப்ரோ இந்த இங்கிலீஷ்ன்றது இது ஒரு பெரிய கிளீஷேவா இருக்கு. அதாவது வந்து இது பிரேக் பண்ணி தான் ஆகணும். அதாவது வந்து யாரோ ஒருத்தங்க இது பிரேக் பண்ணி தான் ஆகணும். அதாவது வந்து ஒண்ணு இது ரைட்டோ ராங்கோ, ஆனா இது விவாதத்துக்கு வரணும். கண்டிப்பா எல்லாரும், அது வந்து அவன் வந்து இருக்கிற 4 சப்ஜெக்ட் படிக்கிறானோ இல்லையோ, அவன் 12th முடிச்சிட்டானா அவனுக்கு தேவை இங்கிலீஷ் மட்டும்தான். அவன் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறான், அவன் படிச்சிருந்தா மட்டும் போதும். வெறும் இங்கிலீஷை எக்ஸ்பிளைன் பண்ண மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதும், அவன் சைன் ஆயிடுவான் ப்ரோ. ஆமா அவனுக்கு ப்ரோ, வேற எதுவுமே இதுல தேவையில்ல. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் ப்ரோ. மான்ஸ்டர் ப்ரோ, ஒரே ஒரு விஷயம். இங்கிலீஷ் நாலேஜ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வில்லேஜ் சைடுல இருக்கிற ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சு காலேஜுக்கு வரவங்க, பாலிடெக்னிக்கா இருக்கலாம், ஐடிஐ இருக்கலாம், ஒரு தமிழ்ல ப்ராப்பரா ஒரு லெட்டர்ல தெரியல. அந்த கஷ்டத்தை நேரடியாக நான் பார்த்துருக்கேன், அனுபவிச்சுட்டு இருக்கேன். தமிழ்ல நான் வேணா உங்களுக்கு நிறைய லெட்டர் வேணா நாளைக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டோ எடுத்தோன்னு அனுப்புறேன். ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1ல இருந்து 12 வரைக்கும் படிச்சு நீங்க முடிச்சு சொல்ற கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களே தமிழ்ல சரியா எழுதலன்றீங்களா? ஆமா மாஸ்டர். நான் வேணா நாளைக்கு ப்ரூஃப், இல்ல அது உண்மைதான். நான் ப்ரூஃப் காட்டுறேன். சொல்றீங்க எனக்கு நான் புரியல. காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருப்பானுங்களே அவனுங்க. இல்ல மான்ஸ்டர், இல்ல தமிழ்லயே அவங்க வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓ தமிழ் அண்ட் இங்கிலீஷ். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கான டேட்டா எடுத்தாலே தெரியும். ஃபெயில்ன்றது அவர் ரெண்டாவது ஃபெயில் இல்ல, சிஸ்டர். பேசுறதுக்கே ஒரு ஸ்ட்ரகிள் ப்ராப்பர் பண்றாங்கன்றாரு. பேசுறதுக்குல ஒரு லெட்டர், ப்ராப்பரா லெட்டர் எழுதுறதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கணும், ஒரு லீவ் லெட்டர் எழுதணும்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. எழுத தெரியல, ஒரு எந்த இடத்துல துணைக்கால் போடணும், எந்த இடத்துல புள்ளி வைக்கிறது கூட தெரியல. நான் வேணா ப்ரூஃப் நாளைக்கு வேணா எடுத்து உங்ககிட்ட போட்டு வரேன். ஒரு கண்டென்ட் இருக்கும். அவன் நினைக்கிறத ஒரு பேப்பர்லயோ இல்ல வெளியே சொல்றதுலயோ அவன் பிரசன்டேஷன் பண்ணாதான் ஆகும். அவன் ஒண்ணு நினைப்பான், அவனுக்கு சொல்ல தெரியுமா தெரியாதா இது எதுவுமே தெரியாது. அவனை ஒண்ணு இல்ல, கிளாஸ் முழுக்க ஒரு 1-on-1 இன்டர்வியூ, ஒரு 10 இன்டர்வியூ அவன் 12th பிராக்டிஸ் பண்ணியிருந்தா போதும், அவன் வெளியே வந்தா இதாயிருவான். இல்ல ப்ரோ, நீங்க பாருங்களேன், நீங்க இவரு சொன்ன தமிழே அவனுங்க சரியா எழுதி படுக்க தெரியலன்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். அது மிகப்பெரிய ப்ராப்ளம். அது ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது வந்து என்னோட ரியல் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, ஓகேவா?
ஒரு பையன் அவனுக்கு ஜாபுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க அம்மா வந்து ஹெல்ப் கேட்கும்போது நாங்க ஒரு சஜஷன் சொல்றோம். ஒரு ஒரு எக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில போயிட்டு இந்த மாதிரி இருக்கு. நீங்க போய் பேசுனீங்கன்னா, அவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அந்த கம்பெனிலயும் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்ட்டாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அங்க ஒரு நல்ல நேம் இருக்கு. அதனால அவரும் ஓகேன்ட்டாங்க. எனக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால ஓகே அப்படின்ட்டாங்க. அவன போயிட்டு அங்க சின்ன ஒரு நீ ரைட் அப்ன்னு இருக்கும்ல. அது ஒரு ரைட் அப் மாரி ஒரு சம்மரி ரைட்டிங் எழுத சொல்லியிருக்காங்க. அவனுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு இருக்கான். அவங்க அவங்க அதையும் அக்செப்ட் பண்றாங்க. சரி பரவால்ல பிரச்சனை இல்ல. நீ தமிழ்ல எழுதுப்பான்னுகிறாங்க. தமிழ்ல எழுதி அவன் அவ்ளோ பிளண்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்கான். அத எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. ப்ரோ இது தமிழ் தான் தெரியுன்றான். இங்க ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து கம்பல்சரி மேண்டேட்டரி நீங்க வந்து நம்ம இங்கிலீஷ் பண்ணணும். ஆனா, அவன் தமிழே இவ்ளோ தப்பா எழுதியிருக்கான் ப்ரோ. அவன் என்ன பாவமா இருக்கு எங்களுக்கு அப்டின்றாங்க. எனக்கு ஷாக்கு. இது எனக்கு ரியாலிட்டி செக். ஓகேவா? அவன் வந்து ஒரு ஒண்ணுமே அவங்க வீட்ல அவ்ளோ கஷ்டம். ஆனா, அந்த பையன் அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நெனைக்கிறான். ஆனா, என்ன படிச்சிருப்பான்னு எனக்கு தெரியல அப்ப ஸ்கூல்ல. தமிழ் தான் படிச்சான். ஆனா தமிழ்ல அவ்ளோ மிஸ்டேக்ன்றாங்க. எனக்கு ஷாக்கு தான். இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. அப்போ இது ஆக்சுவலா அந்த டேட்டாஸ் எல்லாமே இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. என்கிட்ட டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் செஷன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல 12th படிக்கிற பசங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? அங்க கூப்பிட்டுருக்காங்க. இந்த பசங்க போயிட்டு அங்க அந்த செஷன் குடுக்க வந்த பர்சன் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹி ஸ்டார்டட் டாக்கிங் உடனே இவங்க போய் அவர கேட்டிருக்காங்க. எங்களுக்கு புரியல. தமிழ்ல சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் பசங்க அவர் கேரியர் கைடன்ஸ் செஷன் நீங்க அடுத்து என்ன பண்ணலாம்? என்னென்ன உங்களுக்கு இல்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ரூபி, இருக்குன்னு சொன்னது. இந்த சிஜிக்குன்னே ஒரு ஃபண்ட் இருக்கும் சரியா? எல்லா ஸ்கூல்லயும் ஒரு சிஜி ஸ்டாஃப வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? அந்த இதுலயும் அவ்ளோ லைக் இதுக்கு இந்த மாரி செஷன் இவ்ளோ ஆஃபன் தான் நடத்தணும் அப்டின்னு அவங்க ஸ்கெட்யூல் போட்டு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிரும். அத பண்ண ரூபி நீங்க தண்ணி மாட்றாங்க. குடிங்க. ஆ குடிச்சிட்டு இருக்கேன் மாஸ்டர். ம். அத பண்ண மாட்றாங்க இவங்க. புரியுதா? அதுலயும் இவன் இந்த அன்பில் மகேஷ் வந்து லூட் பண்ணிட்டு, இவர் வந்து சிஜிய ப்ராப்பரா நடத்தல. எனக்கு இப்ப தான் லைக் சொல்றாங்க. இப்ப தான் ப்ராப்பரா நாங்க இந்த இயர் லைக் இந்த அகாடமிக் இயர்ல தான் எங்களுக்கு ஸ்கெட்யூல் வந்திருக்கு, ஃபண்ட் வந்திருக்கு. அதுக்கான டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல லெத்தாஜிக்கா இருப்பாங்க அந்த டீச்சர்ஸ். அந்த பசங்களுக்கு ஒரு அக்கறையா சொல்லி தர்றது அதெல்லாம் கிடையாது. அப்ப அந்த பசங்களுக்கு எப்படி ஒரு மோட்டிவேஷன் வரும்? நம்ம வந்து படிக்கணும். அந்த அந்த ஒரு ஈகர்னஸே வராதுல்ல. அவங்க ஜாலியா லைக் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும். அந்த மாதிரி அத வந்து டீச்சர்ஸும் என்கரேஜ் பண்ணிட்டு, அவங்க நல்லா ஸ்டாஃப் ரூம்ல நான் நெறைய ஸ்கூல் பார்த்துருக்கேன். கேள்விப்பட்டுருக்கேன். ஸ்டாஃப் ரூம்லயே தான் இருப்பாங்க அந்த டீச்சர்ஸு. பிரைவேட் ஸ்கூல்ஸ் மாரி தே வோன்ட் வொர்க் ரியலி ஹார்ட். அந்த அவங்க ஏர்ன் பண்ற மணிக்கு அவங்க போடுற எஃபோர்ட் வந்து லிட்டரலா 50%க்கும் சி கீழ தான் இருக்கு. பிரீத்தி, ம். இங்க ஒரு சினாரியோ இருக்கு. ஓகேவா? சினாரியோ இல்ல, இதுதான் உண்மை. ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து படிக்கிற பசங்க எல்லாம் ரொம்ப ஏழை வீட்டு பசங்க. அவங்க அம்மா, அப்பா வீட்ல இருக்கவங்க முக்காவாசி பேர் வந்து கல்வியில பெரிய அளவுல அவங்களுக்கு அதுல நாலேட்ஜ் இருக்காது. எஜுகேஷன் நாலேட்ஜ் இருக்காது அவங்களுக்கு. அவங்க வீட்ல லேக் தான். படிப்பு வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்காது. ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்குறது மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுட்டு அந்த டீச்சர்ஸ் எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கணும். ஆனா, அவனுங்க இன்னும் எப்படி முட்டாளாக்குறது, இன்னும் எப்படி தற்குறி ஆக்குறது தான் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்டாஃப் டீச்சர்ஸ்லாம். நான் தப்பா சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. எல்லா ஸ்டாஃப்லாம் கிடையாது. ஒரு சில பேர் இப்படித்தான் இருக்காங்க இன்னும். அதுல ஒரு ஒரு தண்ட கருமாந்திரம் நம்ம அரசாங்க பணத்த வாங்கிட்டு இங்க உட்கார்ந்து ஸ்பேஸ்ல பேசிக்கிட்டு இருக்கு. திமுக ஸ்பேஸ்ல. டீச்சர் இது. எனக்கு சி அ ப எனக்கு என்ன வேணா இருக்கட்டும். எப்படி வேணா இருக்கட்டும். என்ன வேணா போட்டும். தி எஜுகேஷன் இஸ் அ மேண்டேட் மேன். இது வந்து கண்டிப்பா அடிப்படையில எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எஜுகேஷன். உன் மூளைக்கு நீ வேலை குடுக்கலன்னு வச்சுக்க பாரேன். நீ ஒரு மசில் பில்டரா இரு, இல்ல மாஸ் மேனா இரு, பவுன்சரா இரு, எப்படி வேணா இரு. ஒரு பில்லியனருக்கு நீ பவுன்சரா தான் இருப்ப. நீ மசில் மேனா இரு, நீ என்ன வேணா இரு. ஒரு பில்லியனருக்கு நீ அடியாளா தான் இருக்க முடியும். ஏய் உன் மூளைக்கு வேலை குடுன்றத இன்சிஸ்ட் பண்ணோம். இதுதான் சைனா, ஜப்பான்லலாம் யங் ஏஜ்ல ஸ்கூல் கிட்ஸுக்கு அந்த பிரில்லியன்ஸஸ
அந்த ஒர்க் குடுப்பாங்க. பிரெயின் எக்சர்சைஸ் குடுப்பாங்க. ஆக்சுவலா நம்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இத தயவு செஞ்சு இத வந்து இந்த வேர்ட மட்டும் ஐ திங்க் தே வாண்ட் டூ கீப் இன் அ மைண்ட். பிரெயின் எக்சர்சைஸ். இது மேண்டேட்டா ஸ்கூல் பசங்களுக்கு வந்து கத்துக் குடுக்கணும்ன்றது வந்து நான் இம்பார்ட்டன்ட் திங். நான் வந்து ரொம்ப ஒரு விஷயத்த அனுபவப்பட்டதுனால சொல்றேன். ஒரு பையன் அவன் அவ்ளோ பிரில்லியன்ட்டா இருப்பான். அவ்ளோ நாலேட்ஜபிள். ஆனா அவனுக்கு வந்து லேக் ஆஃப் நாலேட்ஜ். ஓகேவா? லேக் ஆஃப் நாலேட்ஜ்னா அந்த ADHD தானடா அது பேர் சொல்லுவாங்க. ADHD வாட் டஸ் இட் மீன் லைக் ஆமா, இங்கிலீஷ்ல? ADHD அதுதான் ADHD சிண்ட்ரோம். தான். ADHD கிட் அவன். அவனுக்கு எப்படி தெரியுமா கைஸ் அவன்? நீ என்ன அவன் எல்லார் மாரியும் நார்மலா தான் இருப்பான். அவனுக்கு அந்த ஒரு ப்ராப்ளம்ன்றது, சிக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா அவனுக்கு சிக்கு என்ன தெரியுமா? அவனால 2 நிமிஷம் மேல அந்த புக்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்ப நீ அவன்கிட்ட ஒரு புக் குடுக்குற, இல்ல அவன்கிட்ட நீ ஒரு ஒரு பேராகிராஃப குடுக்குறன்னா, 2 நிமிஷம் மேல அவன் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. டைவர்ட் ஆயிடுவான். ஆனா அவன் அத தான் பார்ப்பான். ஆனா அவன் பிரெயின் வேற திங்க் பண்ணிட்டு இருக்கும். இதான் அந்த ADHD சிம்ப்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி குறைபாடோட பசங்க எத்தன பேர் இருக்காங்க தெரியுமா? எஜுகேஷன்ல புவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள எஜுகேஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாம நெறைய பேர் ஸ்கூல் ட்ராப் ஆயிருப்பாங்க. நெறைய பேர் காலேஜ் ட்ராப் ஆயிருப்பாங்க. நெறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணாமயே அப்படியே போயிருவாங்க. இது எனக்கு எப்ப தெரியும்னா, நான் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் கிட்ட பேசுறேன். நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நெறைய இருக்கீங்க. ஆனா ADHD மாரி ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எத்தனையோ இருக்கீங்க. இன்னும் அவங்க அம்மா அந்த வீட்ல அந்த குழந்தைய போட்டு அடிப்பாங்க. ஏன் படிக்க மாட்ற? ஏன் படிக்க மாட்றன்னு அடிப்பாங்க. யாருக்குமே இந்த அவேர்னஸ் கிடையாது. அந்த குழந்தைக்கு ஒரு ADHD ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் குடுங்கன்றது அவேர்னஸ் இல்ல. ஆனா அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணி அடிப்பாங்கன்னுவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் நெறைய ரீசன்ஸ் இருக்கு. இதான் சொல்றேன். பிரெயின் எக்சர்சைஸ வந்து நம்ம குழந்தைகளுக்கு குடுக்கணும். கைஸ் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட்ட நான் சொல்றேன். சீரியஸா இஃப் யூ ஆர் கெட் நீங்க கல்யாணம் ஆயிருக்கு, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா, தயவு செஞ்சு சொல்றேன். ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ, அது அளவுக்கு பிரெயின் அளவுக்கு நீங்க அவங்களுக்கு எக்சர்சைஸ் குடுத்து, பிரெயின் எக்சர்சைஸ் பண்ணி அவங்கள நாலெட்ஜபிளா மாத்துங்க. உன் லைஃப் ஸ்டைல விட பல மடங்கு லைஃப் ஸ்டைலா அவன் நல்லா வசதியா, நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா, எஜுகேஷன் தான் எஜுகேஷன் தான் மேட்டர். அவன் ப்ராப்பரா படிச்சானா, ஒரு கம்பெனில ஒரு ஃப்ரீயா இருப்பான். படிக்கும்போது படிக்காம, ஜாலியா இருந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம போனானா, ஒரு கம்பெனில அடிமாடா வேலை செய்வான். இதுதான் சினரியோ. எது வேணும்னு சூஸ் பண்ணிக்க சொல்லுங்க அவன. அவ்வளவுதான். இதான் லைஃப் ஸ்டைல். இந்தியா மாரி ஒரு கண்ட்ரில நீ இருக்கன்னா, இதுதான் உன்னோட லைஃப் ஸ்டைல். இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நான் சொல்லணும்ன்றதுக்காக நான் சொல்றேன். கிட்ஸ் யாராவது வீட்ல இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு பிரெயின் எக்சர்சைஸ்ன்றது நெறைய YouTubeல இருக்கு. அவங்களுக்கு அத ட்ரெயின் பண்ணி, அவங்கள வந்து க்ரோ த்ரூ பண்ண சொல்லுங்க. நெறைய படிக்க சொல்லுங்க. அதுக்கு நீங்களும் கூட உட்கார்ந்து படிக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பசங்க வந்து தானாலாம் செய்ய மாட்டாங்க. நீங்க செய்றத பார்த்து தான் செய்வாங்க. நீயும் கூட உட்கார்ந்து அத ரீட் அவுட் பண்ற மாரி இருக்கும். பட் யூ ஹேவ் டூ மேன் பிகாஸ் உன்னோட கிட்டோட ஃபியூச்சர் இம்பார்ட்டன்ட்ன்றத நீ மனசுல நெனச்சுக்கோ. ஏன்னா, அவன் நாளைக்கு சந்தோஷமா ஒரு நல்ல லைஃப் வாழணும்னா, இதுதான் மேட்டர். இப்போ இந்த இடத்துல நான் ரூபி மாரி ஒரு பெர்சனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஷி கேம் ஃப்ரம் ஐ டோன்ட் வாண்ட் டூ மென்ஷன் தட் ஏரியா. அந்த ஏரியால அ ரூபி மாரி கஷ்டப்பட்டு படிக்கிற பொண்ணு. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, சோசியல் சர்வீஸ் மாரி. அங்க இருக்க சில பசங்க ரொம்ப ஏழை ஏழை பசங்க. அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஃபீஸஸ் அஃபோர்ட் பண்ண முடியாத பசங்கள சூஸ் பண்ணி, அ ஷி இஸ் எஜுகேட்டிங் தெம். ஓகேவா? அவங்களுக்கு வந்து கத்துக் குடுக்குறாங்க. ஓகேவா? எக்ஸாம்ஸ்க்கு 12த் எக்ஸாம்ஸ்க்கு பிரிப்பேர் பண்றாங்க. ஓகேவா? ஷி இஸ் ஆல்ரெடி வொர்க்கிங். ஓவர்லோட் வொர்க்ஸ தான் வொர்க் பண்றாங்க. அவ்வளோ வொர்க் இருந்து, அவ்வளோ இருந்தாலுமே, பட் ஷி இஸ் ஹேவ் பியூட்டிஃபுல் ஹார்ட். என்னன்னா, என்ன மாரியே இங்க ஏதாவது ஒரு வீட்ல ஒரு பையன் உருவாயிட்டான்னா, இங்கிருந்து சேஞ்ச் ஆயி, இந்த இடத்த விட்டு சேஞ்ச் ஆயி அவனுங்க நல்லா மாறிடணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டூ அப்ரிஷியேட் ஹர் பர்சனலி ஃபார் ஹர் எஃபோர்ட். ஏன்னா, இது மனசு எவனுக்கும் வராது. இதெல்லாம் பேசுறவன் பேசுவான். ஆனா, அதெல்லாம் நீ வந்து காலையில 5 மணிக்கு எந்திச்சு இங்க பாருங்க. ஐ திங்க் ஷி இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 1:00 ஆர் ஆர் லைக் ஜாப் அதான் அவங்களோட வொர்க் வந்து ஆஃபீஸ் வொர்க் வந்து 11:00, 12:00 முடியிற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் ஹேங் பண்ணுவாங்க. காலைல 5 மணிக்கு எந்திச்சுக்கணும் அவங்க. 5:00 5 மணிக்கு எந்திச்சு ஷி ஹாஸ் டூ பிரிப்பேர். அந்த பசங்களுக்கு பிரிப்பேர் பண்ணி
அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். நீ 12th எடுக்கிறேன்னா நார்மல்லாம் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எஃப் ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் சொல்றதுக்குலாம் கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும். மேக்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணி தான் அவங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும். ஷி இஸ் புட்டிங் a lot of effort man. Like that was like unimaginable. நான்லாம் அதை இப்போ எவனாலையும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த பொண்ணு பண்றாங்க. I want to appreciate her personally again and again. ஸோ அது அந்த மனசு இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 4 பேர் உருவாகணும்னு நினைக்கிறதுலாம் அதெல்லாம் ரொம்ப கீ கைஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். நான் தான் சொல்லுவேன்ல, எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா, நீ அடிமாடுத்தனமா வேலை செய்ய போறியா, இல்ல சுதந்திரமா வேலை செய்ய போறியா? அந்த சுதந்திரமா வேலை செய்யறதுக்கு எஜுகேஷன் தான் கீ. ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் எஜுகேஷனை இம்பார்ட்டன்றது கத்துக் கொடுங்க. ஒரு பையன் லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கானா, he is suffering from ADHD issues. ஸோ ப்ளீஸ் கன்சர்ன் சம் டாக்டர்ஸ். கன்சர்ன் பண்ணி சின்ன வயசுலயே இவனுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கா டயக்னோஸ் பண்ணி அவனை ட்ரீட் பண்ணுங்க. ஏன்னா இது இது ஒரு வியாதினே தெரியாம நிறைய பேர் பசங்களோட லைஃப்லாம் அழிஞ்சதெல்லாம் நான் கேள்விப்பட்டு எனக்கு ஷாக் ஆயிருக்கு. ஆக்சுவலா லிட்டரலி ஷாக் அதெல்லாம் கேள்விப்பட்டு. ஸோ இதெல்லாம் தயவு செஞ்சு சில சில விஷயங்களை நம்ம சேஞ்ச் பண்ணாலே இந்த அப்கமிங் யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா, ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் ஃபியூச்சர். இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் க்ரோ ஆகி நாளைக்கு நிக்கிறது தான் ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு, ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ அதை நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். நம்ம தான் கரெக்டாக வழி நடத்தணும். அதுதான் நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் அண்ணனும் பண்றாரு. எஜுகேஷனை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அண்ணன் காரணம் இதுதான். ஃபியூச்சர்ன்றது. மான்ஸ்டர் இப்போ பிரீத்தி சொன்னால கேரியர் கைடன்ஸ் ஃபண்டுன்ட்டு இந்த ஃபண்டை இத்தனை நாள் யூஸ் பண்ணாமலே இருந்திருக்காங்க. இப்போ அந்த செஷன் வைக்கும் போது இந்த பசங்களுக்கு ஆக்சுவலா ரொம்ப புதுசா இருக்கு. அவங்க இவங்களுக்கு இப்பதான் அந்த இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. அக்கா செஷன்ல இப்படி இங்கிலீஷ்லயே சொன்னாங்கக்கா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க அப்புறம் அவங்க கிட்ட கேட்டோம், நீங்க கொஞ்சம் தமிழ்ல சொல்றீங்களான்னு. அவங்க அந்த மேம பார்த்துட்டு, ஏன் இவங்களுக்கு இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, நீங்க ஏன் இவங்களுக்கு ட்ரெயின் பண்ணல, இங்க கோச் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற இதை அந்த கேரியர் கைடன்ஸ் பர்சனே சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, டெய்லி நீங்க இங்கிலீஷ் ஒரு ஈஸியா படிக்கக்கூடிய விஷயம். நீங்க டெய்லி ஒரு பேராகிராஃபா ஒரு பேஜோ நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு உங்களுக்குள்ள நீங்க பேச ஆரம்பிச்சாலே நீங்க வந்துரும். இந்த மாதிரி அந்த பசங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்த விஷயம், இன்னைக்கு நடந்த விஷயம். இப்போ கீர்த்தனா அவர்கள் போய் கேட்டதுல எந்த தப்பும் கிடையாது. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸிங் த இம்பார்ட்டன்ஸ், அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டிஎல் ஃபுல்லா இன்னைக்கு கீர்த்தனா, இப்போ வரைக்கும் கீர்த்தனா. இதுல வேற ஒருத்தன் போட்டிருக்கான், அன்பில் மகேஷ் ஆய்வுக்கு சென்ற போது ரைம்ஸ் பாட சொன்னாங்களாம் பசங்களை. இந்த மாதிரி நீங்க மோட்டிவேட் பண்ணிருக்கணும்ல அந்த அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எஜுகேஷன் மினிஸ்டர் ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் இருக்கு. அது ஓப்பனா சரி ஓகே நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு இவனுங்க எல்லாருமே சேர்ந்து கீர்த்தனாவை டார்கெட் பண்றது காரணம் என்னன்னா, சம்திங் தே வாண்ட் டு ப்ரொவோக்கர் டு கம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து வரணும்னு தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து கீர்த்தனாவை ப்ரொவோக் பண்றாங்க. ஏன் அதை ப்ரொவோக் பண்றானுங்கன்னா, பேசிக்கா கீர்த்தனாவை பிஜேபின்னு இவனுங்க ஃபேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஷீஸ் அ சங்கின்னு ஃபேம் பண்றானுங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஹி வாஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் மோடி. அதனால ஷீஸ் அ சங்கித்தனத்தை இருக்குன்றத ப்ரோவோக் பண்றாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோவோக்கிங். இது கீர்த்தனாக்கு பண்ற ஒரு கைண்ட் ஆஃப் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ராகிங் சொல்லுவேன். இதை ரேக் பண்றானுங்க கீர்த்தனாவை உட்காந்துட்டு இவனுங்க எல்லாருமே சேர்ந்து. எக்ஸாக்ட்லி அப்போ 100%. ரேக் வெரி பண்ணும்போது சிங்கிள் டே ராகிங் ஆமா பண்றாங்க ரேக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, தே வாண்ட் டு புல் ஃப்ரம் ஹர் சம்திங் வேர்ட்ஸ் லைக். ஏன்னா கீர்த்தனா லூஸ் டாக்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுறாங்கன்றத தே நோ வெரி வெல். ஸோ கீர்த்தனா கிட்ட இருந்து ஏதாவது போட்டு வாங்கினா கான்ட்ரவர்சிஸ் டிவிகே மேல போடுறதுக்கு இட் இஸ் வெரி ரிலையபிளா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும் டிவிகே மேல அந்த போடுறது வேர்டு. ஸோ இப்போ கீர்த்தனாக்கு நடக்குது ப்ரோவோக்கிங் அண்ட் அவங்கள ரேக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ கீர்த்தனா எவ்வளவு சென்சிபிளா ரொம்ப இன்டெலிஜென்ஸா கூட வேணும். சிம்பிளா என்ன போடணும்னா, ஸ்டாலின் கொளத்தூர்ல ஆன டான்ஸை போட்டு நெக்ஸ்ட் டைம் இதை நான் பண்றேன்னு போட்டாலே, உதயநிதி எங்க அப்பனை அடிச்சிட்டாங்கடா, என் அப்பனை என்ன அடிக்கிறது எங்க அப்பனையும் அடிச்சு போட்டாங்கடான்னு புலம்ப விடணும். சி இதுதான் இங்க மேட்ரிங் என்னன்னா, சி இவனுங்களை நீங்க சீரியஸ் ஹேண்டில் பண்ணீங்கன்னா இவனுங்க அந்த சீரியஸ்னஸ்ல தான் நம்மள வச்சுக்கணும்னு நினைப்பானுங்க. தே ஆர் வின்னிங் த ரன். அந்த அந்த ட்ராக் அவன் வின் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். யூ ஷுட் நாட் கோ வித் சீரியஸ்னஸ். நீ அவன் பண்ண கோமாளித்தனத்தை எடுத்து போடணும். குழந்தை பசங்களுக்கு ஒண்ணு தெரியலனா உங்க அப்பா தத்தி மாதிரி 2500 1500 5000 சொல்லுவாங்க. இப்படின்னு கீர்த்தனா பேசினாலே முடிஞ்சு போச்சு. கத்த 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 கதன்னு துடிப்பானுங்க.
இதுதான் நம்ம பண்ணோம். இப்போ கீர்த்தனா வந்து ரொம்ப சென்சிபிளா தான் ஹேண்டில் பண்ணோம். அவனுங்க அத தெரிஞ்சுக்கிட்டானுங்க. ஓகேவா? இத வந்து ராக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கீர்த்தனா தான் அவேரா இருந்திருக்கும். நான் இது ஓப்பனா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் நீங்க திருப்பி திருப்பி கேட்கறனால நான் சொல்றேன். கீர்த்தனா ஷுட் பி அவேர் ஆஃப் திஸ். ஷி ஹாஸ் டு பி கொஞ்சம் இத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இது ராகிங் தான் அவங்கள பண்றது இப்போ. குரூப்பா.